அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராசியா. இன்றைய தினம் நம்ம ஜாதகத்துல பணபர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டெய்லி வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிசினஸ் வந்து டல்லா இருக்கு, வருமானம் வந்து குறைவா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க ஜாஸ்தி பண்றோம், பட் வருமானம் வந்து குறைவா இருக்கு அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது, நீங்க இத பயன்படுத்தலாம். இத பயன்படுத்தும்போது உங்களுக்கு வந்து இன்கம் அதிகமா வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? எப்படின்னு பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்னம் எடுத்துக்கோங்க. சிம்ம லக்னத்திற்கு 2க்கும் 11 குடையவர் உங்களுக்கு புதன் பகவானா வருவாரு. 2, 11 அப்படிங்கிறது பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த புதன் வந்து போயிட்டு எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்காரு அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி புதன் சூரியன் நட்சத்திரத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னும் போது சூரியன் அப்படின்னும்போது சிவ வழிபாடு. இப்போ தொடர்ந்து சிவ வழிபாடு பண்ணிட்டு வரும்போது, கண்டிப்பா உங்களுக்கு இன்கம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். சூரிய வழிபாடு பண்றது, காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்றது, அதே மாதிரி சிவ வழிபாடு, மலை மேல இருக்கக்கூடிய சிவ வழிபாடு, இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது, கட்டாயம் உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல புதன் வந்து இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்துல அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் அப்படின்றது அழகான அலங்கார பெண் தெய்வங்களை குறிப்பிடும். அப்போ பெண் தெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வர்றது திங்கக்கிழமை அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நீங்க பௌர்ணமி வழிபாடு பிளஸ் வந்து சந்திரன் சார்ந்த பெண் வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு இதை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு காசு வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கும். இப்போ புதன் வந்து செவ்வாயோடைய நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் அப்படின்னும் போது நரசிம்மர் வழிபாடு முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது இங்க உங்களுக்கு வருமானம் டெய்லி வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து புதன் வந்து புதனுடைய சாரத்திலே அமர்ந்திருக்கார் அப்படின்னும் போது பெருமாள் வழிபாடு, கன்னிமார் தெய்வங்கள் சப்த கன்னின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கன்னிமார் வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். அதே போல ஆஹ் திருநங்கைகள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள் நீங்க வாங்கி தானம் கொடுத்துட்டு வரலாம். இதுவுமே வருமானத்தை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். புதன் வந்து குருவோடைய நட்சத்திரத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னா சித்தர்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றதும், குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றதும் உங்களுக்கு டெய்லி வந்து வருமானத்தை அதிகரிச்சு கொடுக்கும். இப்போ சுக்கிரனுடைய சாரத்துல வந்து புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புதன் அப்போ உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு, தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்லயே மகாலட்சுமி பூஜை பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அதற்கு அதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணம் வந்து வந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து சனியோடைய நட்சத்திரத்துல புதன் இருக்காரு அப்படின்னா சனி அப்படின்றது காவல் தெய்வம். காவல் தெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ சனி வந்து புதன் வந்து ராகுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கேதுவுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா கேது அப்படின்றது சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு பண்ணிட்டு வர்றது, விநாயகர் வழிபாடு பண்றது, அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புதன் அமர்ந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பொருட்கள நீங்க சாப்பிட்டுட்டு வர்றது. இப்போ ஒரு மிருகசீரிடம் நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மிருகசீரிடம் அப்படின்றது தேங்காய் உணவுகள். அப்போ தேங்காய் அப்படின்னும்போது, தேங்காய் சாதமா குடுக்கறது, தேங்காய் பர்பி சாப்பிடுறது. ஆ நீங்க வந்து உங்களுக்கு அந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் தாராபலன்கள்ல நல்ல நட்சத்திரமா வருது. 4, 6, 8, 9 இந்த மாரி நல்ல நட்சத்திரமா வருது அப்படின்னும்போது, நீங்க அந்த உணவ சாப்பிட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு 7வது நட்சத்திரமாவோ, அல்லது 22வது நட்சத்திரம் வைநாசிகம் இந்த மாரி நட்சத்திரமாவோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதற்குண்டான பொருட்கள அந்த நட்சத்திர உணவுகள நீங்க தானம் குடுத்துறணும். இப்படி குடுத்துட்டீங்க அந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம். அதுல பிரச்சனை கிடையாது. இப்படி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா வருமானம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதே போல அந்த 2ஆம் அதிபதி எந்த பாவங்கள்ல உட்கார்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்கணும். 2ஆம் அதிபதி லக்னத்துல இருக்காரு அப்படின்னும்போது, ஜாதகர் ஹெல்மெட் வாங்கி தானம் குடுக்கலாம். 2ஆம் இடத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் இடம் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தானம் குடுக்கலாம். அதே போல 2ஆம் அதிபதி போயிட்டு 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு அப்படின்னா, 3ஆம் இடம் காது. அப்போ காது அப்படின்னும்போது, இந்த காது கேளாத தன்மையில இருக்காங்க இல்லையா? அந்த மாரி குழந்தைகளுக்கோ, இல்ல பெரியவர்களுக்கோ இந்த காது கேட்கறதுக்கு உண்டான மிஷின் வாங்கி குடுக்கறது. அது பண்ணிட்டு வரலாம். 4ஆம் இடத்துல இருக்காங்களா? தாயார் 4ஆம் இடம்.
தாயார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. தாய்க்கு வந்து அவங்கள ஆசைப்படக்கூடிய அனைத்து பொருட்களும் வாங்கி குடுக்கறது. இத மாரி பண்ணலாம். இந்த மாரி ஒவ்வொரு பாவங்கள்லயும் அவரு 2ஆம் அதிபதி போய் அமர்ந்த அந்த 2 பிளஸ் 4, 2 பிளஸ் 5 அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணி அது சார்ந்த விஷயங்கள நீங்க பண்ணிட்டு வரும்போது, கட்டாயமா 2ஆம் இடம் உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். டெய்லி வருமானம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். நன்றி, வணக்கம்.